ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வந்து சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங் ரெசிபி. என்னென்னா, நம்ம எண்ணெய் தண்ணியில் சமைச்சிருப்போம். இன்றைக்காவது ஒரு நாள் மண்ணில் சமைச்சிருக்கோமா. இன்றைக்கி நம்ம மண்ணில் தான் சமைக்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டக்குன்னு நம்மளுக்கு சமையலும் முடிஞ்சிடும். இதை ஃபுல்லாக தெரியணுமா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நான் கொஞ்சோண்டு மண் எடுத்து அதை ஜலிச்சு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்குல்ல, அந்த பேன் வேஸ்ட் பேன், அந்த பேனில் நான் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணோன்னே இந்த சூட்லேயே வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அந்த வெந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பூண்டு அது எதையுமே தோல் உரிக்காமல் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படி தோல் உரிக்காமல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளக்க மண் ஒட்டாது. தோல் உரிச்சிட்டோம் அப்படின்னா மண் ஒட்டிடும். தோலோடு நம்ம ஆட் பண்ணுறதுனால மண் ஒட்டாது. இப்போ நம்ம தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படி இது பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த ஜல்லடி வச்சு ஜலிச்சனோ அதே இதில் தான் நான் இதையும் மறுபடியும் போட்டு நான் வந்து ஜலிச்சு எடுக்க போகிறேன். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா மண் எல்லாமே கீழே போயிடும். மேலே வந்து நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து வத்தல் எடுத்துக்குவேன். வத்தலும் பாருங்கள், நம்ம நார்மலாக வதக்குற மாதிரி எப்படி உப்பிக்கிட்டு வருது அப்படின்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வத்தலையும் இது கூட போட்டு அதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்னன்னாலும் நம்ம வந்து பொரிக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். என்னலான்னா வடகம், அப்பளம், அதுக்கப்புறம் பேட் அப்பளம், அதே மாதிரி நம்ம நிறைய பொரிப்போம்ல, கார்ன் சிப்ஸு, அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உடஞ்சா எப்படி உடையுதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா வறுபட்டுருக்குன்னு உங்களுக்கு இதிலே தெரியும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போய் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ நசுங்குனா வெந்த பதம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம தண்ணியில் அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம வதக்குவோம்ல, தண்ணியில் வேக வைப்போம்ல, அதே மாதிரி பூண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மிளகா பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தோசை சுட போகிறேன். தோசையில் வந்து இந்த மிளகா சட்னி இருக்குல்ல, அதை வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பல்லாரி வெங்காயத்தை அதுக்கு மேலே போட்டு நான் வந்து இன்றைக்கி தோசை சுட போகிறேன். இந்த தோசையை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீரியஸாகவே நம்ம அந்த தொக்கு வந்து மண் கடிக்கவே கிடைக்காது. நம்ம மண்ணில் தான் வதக்கணும், மண்ணோட அந்த மண் வந்து கடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண் கடிக்காது. நார்மலாக நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எப்படி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டு தான். கொஞ்சம் அந்த எண்ணெய் அது எல்லாமே எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். வெறும் பேனில் நீங்கள் வதக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு வந்து குக் ஆகி வரும். இப்போ நான் அந்த கார சட்னியை வந்து அந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் நான் சொன்ன மாதிரி பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மேலே வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய், நம்ம நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது இது கூட நீங்கள் இதே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அதை கார சட்னியாக கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அது கூட வெங்காய சட்னியும் ரோஜாப்பூ சட்னியும் வச்சு அப்படியே சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலு சுவை நட்டியமனும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.